வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைந்திருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் எழுதிய அன்பான கடிதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் ஜெப குறிப்புகளையும் எழுதியிருக்கிறீர்கள். அவைகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராயிருக்கிறார். நாம் நேற்றைய தினம் முதல் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். இன்று எசேக்கியேல் 1 அதிகாரம் 5 வசனம் முதல் தொடர்ந்து சிந்திப்போம். வாசிக்கிறேன். அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. இந்த வசனமும் இதேபோல 26வது வசனமும் இயேசு கிறிஸ்துவின் மனுட அவதாரத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த வசனங்களிலே மனுஷ சாயலை பற்றி சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். தேவன் மனித வடிவிலே மனித உருக்கொண்டு இறங்கி வந்தார். யோவான் 1 அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்திலேயும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்குச் சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று வாசிக்கிறோம். தேவன் பூமிக்கு மனிதனாக வந்தார். பாலஸ்தீனத்தின் அழுக்கான தெருக்களிலே நடந்து தெரிந்தார். இறுதியிலே அவர் பாதங்களுக்குள் ஆணி செலுத்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எசேக்கியேல் 1 அதிகாரம் 10 வசனத்தை இப்பொழுது பாருங்கள். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. இங்கே சொல்லப்படுகின்ற 4 முகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 சுவிசேஷ நூல்களையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதிலே இயேசு 4 விதமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளார். மத்தேயுவிலே அவருடைய ராஜ தன்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே வசனத்திலே அதற்கு சிங்கமுகம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மார்க்குவிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சேவகத்தன்மை சொல்லப்பட்டுள்ளது. இது இங்கே எருது முகத்தோடு ஒப்பிடப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் பூரண மனித தன்மை சொல்லப்படுகிறது. இதுதான் இங்கே மனுஷ முகத்திற்கு அடையாளமாக உள்ளது. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மை சொல்லப்பட்டுள்ளது. இதுவே இங்கு பறக்கும் கழுகு முகத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இந்த 4 ஜீவன்களை பற்றிய விளக்கமும் கேரூபீன்களுக்கு ஒத்ததாயிருக்கின்றன. ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை பாதுகாத்து கொண்டிருந்த கேரூபீன்களைப் போல இவைகள் இருக்கின்றன. மனிதர்கள் தேவனிடத்திலே வராதபடிக்கு இவர்கள் தடுக்கவில்லை. இவர்கள் வழியை திறந்தே வைத்திருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியேறிய பொழுது திரும்பி பார்த்த வேளையிலே எதை கண்டார்கள்? அடிக்கப்பட்ட மிருகத்தை பார்த்தார்கள். அதன் தோலையே இவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். மேலும் கேரூபீன்கள் அதன் மேல் நிழலிட்டு கொண்டிருந்ததையும் தேவனுடைய வழி திறக்கப்பட்டதாகவும் கண்டார்கள். இந்த இரத்தமே மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. மோசே கிருபாசனத்தை உண்டாக்கிய பொழுது அதன் மேல் பக்கத்தில் கேரூபீன்கள் பலியின் இரத்தத்தை பார்க்கிறது போல அமைக்கப்பட்டிருந்தது. இதே காரியத்தையே ஆதாமும் ஏவாளும் பார்த்தார்கள். இரத்தத்தின் வழியாகவே மனிதன் தேவனிடத்திலே நெருங்கிச் சேர முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் வழியாகத்தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டாகிறது. யார் யார் அதை விசுவாசித்து அவரண்டை வருகிறார்களோ அவர்கள் மீட்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது எசேக்கியேல் 1 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய்ச் சென்றது.
ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை அவர் கவன சிதறல் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்யாதபடிக்கு எதுவுமே தடை செய்யவோ வழி விலகச் செய்யவோ முடியாது. இந்த காரியத்தை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து எசேக்கியேல் 1 13, 14 வசனங்களை பாருங்கள். ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித் திரிந்தன. தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இது தேவனுடைய மகிமையின் மிக பெரிய தரிசனமாகும். தேவனிடத்திலிருந்து வரும் தரிசனம் இது. இயேசு கிறிஸ்து யோவான் 8:12 என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய நீதியையும் அவருடைய மகா பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறது. 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கிறது என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது நாம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய நீதியினால் மூடப்படாவிட்டால் அவருடைய பரிசுத்தத்தால் சுட்டரிக்கப்பட்டு விடுவோம். இந்த தரிசனத்திலே தேவன் தன்னை முழுவதும் வெளிப்படுத்தி காட்டவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு வரைபடம் போலத்தான் இது அமைந்திருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்படுகிற சத்தியம் இன்றும் உண்மையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மோசே தேவனிடம் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் மோசேயை கன்மலையின் வெடிப்பிலே வைத்து தன் கரத்தால் அவனை மூடினார். ஆகவே மோசேயால் தேவனுடைய மகிமையை மாத்திரமே பார்க்க முடிந்தது, தேவனை பார்க்க முடியவில்லை. கர்த்தர் அவனை பார்த்து, நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை யாத்ராகமம் 33 18 முதல் 23 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 20 4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு ஒப்பானதொன்றை உருவாக்குவதில் மனிதன் தடை செய்யப்பட்டுள்ளான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறியோம். இயேசு கிறிஸ்து மனித வடிவிலே வந்தபொழுதும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்ததில்லை. இருந்த போதிலும் மனிதனுக்கு இறைவனை பார்க்க வேண்டும் என்ற தணிக்க முடியாத ஆவல் உண்டு. இன்றும் எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு காணப்படுகிறார்கள். மனிதன் உண்டாக்கிய ஒவ்வொரு இறை வழிபாட்டு முறையும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் தவறானதுதான். ஆனால் மனிதன் இறைவனை காண விரும்புகிறான் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இருந்த போதிலும் தேவன் தன்னை முற்றிலுமாக மனிதனுக்கு வெளிப்படுத்த இன்னமும் முன் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எசேக்கியேல் 1 15, 16 பாருங்கள். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. மீண்டும் நாம் இங்கே வலியுறுத்துவது என்னவென்றால், இது இன்றைய இயந்திர காலத்தையோ அல்லது சக்கரங்களின் கண்டுபிடிப்புகளையோ குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. ஆதி காலத்திலே மனிதன் மரத்தை வெட்டி அதை குடைந்த பொழுது அங்கே சக்கரம் இருப்பதை கண்டுபிடித்தான். இவ்வாறு 2 சக்கரத்தை வைத்து கட்டையை அதன் மேலே வைத்து வண்டியை உருவாக்கினான். பின்னர் இந்த சக்கரம் முன்னேறி இன்று நாம் காண்கிற கனரக வாகனங்களையும் இழுத்துச் செல்லும் அளவிற்கு தரம் உயர்ந்துவிட்டது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் இந்த தரிசனத்திலே காண விரும்பினால் இது மிகவும் சாதாரணமான ஒரு காரியமாகும்.
அதன் தரத்தை கெடுக்கக்கூடியதாகும். இந்த சக்கரத்திற்குள் சக்கரம் இருப்பதின் காரியத்தை நாம் புரிந்து கொள்ள தொடர்ந்து வரும் வசனங்களையும் படிக்க வேண்டும்.